உங்களுக்காக ஒரு ஊக்கமூட்டும் கதை சொல்கிறேன். ஒரு சிறிய ஊரில் வாழ்ந்தான் ஒரு சிறுவன். அவனுக்கு பறக்க ஆசை. பறவைகளை பார்த்து வியந்து போவான். அவன் தன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள மரத்தில் ஏறி கைகளை விரித்து காற்றில் பறப்பது போல் நடிப்பான். ஆனால் எப்படி பறப்பது என்று அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் அவன் ஒரு பழைய புத்தகத்தை கண்டான். அந்த புத்தகத்தில் பறக்கும் இயந்திரம் செய்வது பற்றி எழுதப்பட்டிருந்தது. சிறுவன் மிகவும் உற்சாகமாகி புத்தகத்தில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி ஒரு சிறிய விமானத்தை உருவாக்கினான். அவன் தான் செய்த விமானத்தை எடுத்து தோட்டத்திற்கு சென்றான். விமானத்தை தூக்கிவிட்டு அதை பறக்கவிட முயற்சித்தான். ஆனால் விமானம் சிறிது தூரம் சென்றுவிட்டு கீழே விழுந்தது. சிறுவன் மனம் உடைந்தான். அவன் தன் தாத்தாவிடம் சென்று நடந்ததை சொன்னான். தாத்தா அவனை அணைத்துக்கொண்டு, தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி என்றார். நீ முயற்சி செய்து பார்த்தாய் என்பதுதான் முக்கியம். தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்றார். சிறுவன் தாத்தாவின் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் விமானத்தை சரி செய்தான். இம்முறை அவன் விமானத்தில் சிறிய மாற்றங்களை செய்தான். பல முறை முயற்சித்த பிறகு அவன் செய்த விமானம் வெற்றிகரமாக பறந்தது. இந்த கதை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். நாம் எதையாவது சாதிக்க வேண்டுமென்றால் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். தோல்விகளை பொருட்படுத்தாமல் நம் இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். கனவுகளை நனவாக்க நமக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக நினைத்து அதை நோக்கி உழைக்க வேண்டும். கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நம்மை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். உங்களுடைய கனவுகள் என்ன? அதை நோக்கி நீங்கள் எப்படி உழைக்கிறீர்கள்? நீங்களும் இந்த சிறுவனைப் போல உங்கள் கனவுகளை நனவாக்க முடியும். உங்களுக்கு பிடித்திருந்தால் வேறு ஒரு கதை சொல்லலாம். நன்றி.